ப்ராஜெக்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனேஜ் கிளீனிங் ரோபோட் அப்படிங்கிறது. ஸோ எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ட்ரைனேஜ் வந்து இன்னைக்கு லெவல்லையுமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஹியூமன் தான் வந்து கிளீன் பண்ற மாதிரி மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு. அதை ஓவர் கம் பண்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படிங்கிறது பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா வந்து நம்ம ட்ரைனேஜ் லெவல் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்து டிஜிட்டலி மானிட்டரிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ப்ராஜெக்ட் வைஸ் இந்த டேங்கை தான் நம்ம வந்து ட்ரைனேஜை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ட்ரைனேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த சென்சார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு அந்த லெவல் அப்படிங்கிற செக் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரைனேஜ்ல வந்து எவ்வளவு லெவல் இருக்கு, நார்மலா இருக்கா அப்நார்மலா இருக்கா அப்படிங்கிறத மாதிரி நம்ம வந்து லெவல் செக் பண்ணிட்டு எப்போ நமக்கு வந்து அப்நார்மல் ஹை லெவல் அப்படிங்கிறது வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இன்டிமேஷன் அலாரம் அப்படிங்கிறது மொபைல் ஆப் மூலமா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஷேர் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரெண்டு லெவல் நம்ம கொடுத்துருப்போம், நார்மல் லெவல் ஹை லெவல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நார்மல் லெவல் எப்போ நம்ம ஹை லெவல் அப்படிங்கிறது ரீச் ஆகுதோ ட்ரைனேஜ் அப்படிங்கிறது, அப்போ இந்த டிஜிட்டலி இந்த டேட்டா அப்படிங்கிறது நம்ம சென்ஸ் பண்ணிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்வேயர் அப்படிங்கறத நமக்கு வந்து டவுன் பண்ணி நம்ம வந்து கிளீனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு. ஸோ இப்போ இது வந்து ட்ரைனேஜ் அப்ளிகேஷன் ஹியூமன் பவர் இல்லாம மேன் பவர் இல்லாம நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிட்ட ஆன் பண்ணது இந்த 3 பிளக் பாயிண்ட் மெயினாக ஆன் பண்ணிக்கோங்க. 1 2 3 இது மூணுலயுமே வந்து சப்ளை வருதுன்னா இது உள்ளார உங்களுக்கு இந்த போர்டில் வந்து உங்களுக்கு சப்ளை கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ சப்ளை கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க மொபைலோட ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூடூத்ல பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைசஸ்னு ஒரு இது காட்டும் உங்களுக்கு. அதில் உள்ள போனீங்கன்னா அந்த ட்ரைனேஜ் ரோபோட் அப்படிங்கிறத காட்டும். இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கோங்க. ஸோ பேர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஆப் உங்களை ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு. இதில் இந்த 3 டாட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டிவைசஸ் இருக்கும். இதில் ட்ரைனேஜ் ரோபோட் உங்களுக்கு காமிக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இங்க உங்களுக்கு வந்து கனெக்டடுங்கிறது உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஸோ இது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஜிட்டலி அந்த ட்ரைனேஜ் லெவலை வந்து செக் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ வந்து நமக்கு நார்மலா இருக்கிறதுனால எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து சென்ட் ஆகல. ஸோ எப்போ நமக்கு அப்நார்மல் வருதோ படம்லேயே நம்ம சென்ட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? பாஸ் பண்ணுங்க எடுத்துட்டா. ஸோ அப்நார்மல் உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனேஜ் லெவல் அப்படி இண்டிகேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மிஷின் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பட்டன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஆப்ரேட் பண்றதுக்காக. ஸோ இப்போ வந்து நீங்க டவுன் பண்ணீங்க அப்படின்னா மெதுவாக ஸ்லோவாக டவுன் பண்ணீங்க அப்படின்னா டவுன் ஆயிரும் உங்களுக்கு தண்ணி அது ட்ரைனேஜ்ல. அதுக்கப்புறம் அந்த கன்வேயர் அப்படிங்கிறது ஆப்ரேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த உள்ள இருக்க டஸ்ட் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிடும் உங்களுக்கு. ஸ்டாப் பண்ணிட்டு மெதுவாக நீங்க வந்து மேலே லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த லெவலில் உங்களுக்கு வந்து அப்நார்மலாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இண்டிகேஷன் அப்படியே நம்ம வந்து கிடைச்சிட்டே தான் நமக்கு இருக்கும் நமக்கு. +1 ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 அடாப்டர்ஸ் நம்ம வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீ டேரக்டாவே இதை நீங்க வந்து பிளக் இன் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஏசி அப்படிங்கிறது டிசியை ரெக்டிஃபை பண்ணிட்டு நமக்கு டிசி 12 வோல்டேஜ் அவுட்புட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ அந்த அவுட்புட் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதை ஹோல் சப்ளைக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்டு தான் வந்து நம்ம வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ண காம்பனன்ட் அப்படிங்கிறது. என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், இது ஒரு ரிலே, இது ஒரு பஸர் அண்ட் இது வந்துட்டு ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் வந்துட்டு கன்வேயர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கன்வேயரை நமக்கு அப் டவுன் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு மோட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து கன்வேயர் ரொட்டேட்டிங் மோட்டார். இது வந்து நமக்கு வந்துட்டு அப் டவுன் ஏறி இறங்கிறதுக்குரிய மோட்டார் நமக்கு. ஸோ இதான் மெயினாக யூஸ் பண்ற காம்பனன்ட் அப்படிங்கிறது. என்ன ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பஸரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம்.
இதுல வந்து ESP32ன்னு ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிருப்போம். இதுதான் வந்து நமக்கு பிரெயின் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இதான் பிரெயினை ஆக்ட் பண்ணி கொடுக்கும். இதுல மெயின் ஃபங்க்ஷன் சொல்லி பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ற சென்சார் அப்படிங்கிறது அல்ட்ராசோனிக் சென்சார் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். அந்த சென்சாரோட லெவல் எவ்வளவு இருக்கு, நார்மலா இருக்கா இல்ல அப்நார்மலா இருக்கா அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணு. எப்ப நமக்கு வந்து அப்நார்மல் லெவல் டிடெக்ட் ஆகுதோ அப்போ வந்து ப்ளூடூத் மூலமா மெசேஜ் அப்படிங்கறத ஆப்ல சென்ட் பண்ண. இது எல்லாமே ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு எதுவுமே என்ன பண்ணா கம்பேர் பண்ணி அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம சென்ட் பண்ணிட்டே இருக்கும். நமக்கு அதே தான் நமக்கு வந்து ரிலே ஆன் பண்ணி கொடுக்குது, ஆஃப் கொடுக்குது, எல்லாமே இதுதான் நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிசீவர் வந்து 2 பார்ட் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ வாட்டர்ல பட்டு நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் நமக்கு ரிசீவிங் கிடைக்கும். நமக்கு அதுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சென்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இதான் நமக்கு வந்துட்டு ஆப்ரேட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒன்னு வந்துட்டு கன்வேயருக்குரிய, இது வந்து கன்வேயருக்குரியது, இது வந்து அந்த மெக்கானிசம் டவுன் பண்ணி அப் பண்றதுக்குரியது நமக்கு. அண்ட் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2 DC மோட்டார்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். இது ஒரு மோட்டார் நம்ம யூஸ் பண்ணிருப்போம், இது ஒரு மோட்டார் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். மற்றபடி எல்லாமே கன்வேயர் செட்டப் தான் நமக்கு. இது நீங்க யூசேஜ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா வாட்டர் அவுட்லெட் எடுக்கிறதுக்காக ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து டேப் ஒன்று யூஸ் பண்ணிருப்போம். அதை நீங்க வந்து அவுட்லெட் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் சேஃபா யூஸ் பண்ணுங்க. சென்சார்லயோ இல்லை வந்து எலக்ட்ரானிக் பார்ட் எதுவும் படம் மட்டும் யூஸ் பண்ணா உங்களுக்கு போதும்.